தமிழ் தங்கங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம சிஎஸ்சி ஐடி வச்சுருக்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நியூ போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சிஎஸ்சி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் இந்த லிங்க்குக்கு வந்துடுங்க. இந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஎஸ்ஐ ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் இங்கே கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறது உங்களோட விருப்பம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட பேன் கார்டு நம்பர் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு ஃபுல்லாக பேன் கார்டு நம்பர்ஸை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சோட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அதாவது எந்த பேங்க் அப்படின்னு கேட்கும். எந்த பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ நம்ம அந்த பேங்க்கு கொடுத்துக்கணும். அதில் வந்து 3 மாதமா 6 மாதமா 12 மாதமா அதாவது 6 மந்த் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 1 இயருக்கு ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு ஓடிபி ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும் கஸ்டமர் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி அந்த கஸ்டமர் மொபைல் நம்பருக்கு கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியும் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஓடிபியும் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த வெரிஃபிகேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் சேஃப்டி பர்பஸுக்காக அந்த ரெக்கார்ட்ஸை வந்து எடுக்கலை, மறைச்சிருக்கோம். இந்த இடத்துல அந்த 2 ஓடிபி வெரிஃபிகேஷனும் நம்ம கரெக்டாக முடித்தோம்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்தோடனே நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்துட்டு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட மொபைல் நம்பர் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டேட்டா ஸ்டேட்டஸில் வந்து அவைலபிள்னு காட்டும். பேமெண்ட் நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம். இப்போ பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி பேமெண்ட் பேஜுக்கு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்சி ஐடி கொடுத்து பின் நம்பர்லாம் கொடுத்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ₹18.37 எடுப்பாங்க சிஎஸ்சியிலேருந்து. ஆனால் ₹50 நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சார்ஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கான சார்ஜஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு புது சர்வீஸ், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.